prove that sum of the intercepts on the coordinate axis of any tangent to the curve x is equal to a cos power 4 theta, comma y is equal to a sin power 4 theta, comma 0 less than theta less than pi by 2 is equal to a. So theta ஓட வேல்யூ 0 ல இருந்து pi by 2 குள்ள இருக்கு அப்படின்னா lies in the first quadrant. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஆங்கிள் வந்துடும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா x is equal to a cos power 4 theta, y is equal to a sin power 4 theta அப்படின்னு ஒரு வளைவரை இருக்கு. அந்த வளைவரையினுடைய தொடுகோடு இருக்கு. தொடுகோட்டினுடைய வெட்டு துண்டுகளினுடைய கூடுதல், அதாவது x அச்சு y அச்சு, அதான் கோஆர்டினேட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. கோஆர்டினேட் ஆக்சஸ்னா x அச்சு y அச்சினுடைய வெட்டு துண்டுகளினுடைய கூடுதல் எவ்வளவு வரணும்னு சொல்றாங்க a. அதாவது x is equal to a cos power 4 theta, y is equal to a sin power 4 theta என்ற வளைவரைகளின் தொடுகோட்டின் x, y அச்சுக்களினுடைய வெட்டு துண்டுகளினுடைய கூடுதல் a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். போடுவோம். முதல்ல நமக்கு எல்லாத்துக்குமே டேஞ்சன்டோட ஈக்குவேஷன் தான் முதல்ல இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டேஞ்சன்டோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்? அட் தீட்டால தான் கண்டுபிடிச்சிக்க போறோம், வேற ஒன்றும் பேச கிடையாது. தீட்டால தான் கண்டுபிடிச்சிக்க போறோம். அட் தீட்டா அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் கண்டுபிடிச்சிக்க போறோம். ரைட், முதல்ல x is equal to a cos power 4 theta dx by d theta. இது வந்து பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் பண்ணி a கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு நினைச்சுக்கணும், ஏன்னா பவர்ல நம்பர் வந்துருக்கு இல்லையா. அப்போ x பவர் 4 அப்படின்னா 4x கியூப். அப்புறம் என்ன செய்யணும்? எதை அசியூம் பண்ணிக்கிட்டோமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் தீட்டாவை தீட்டான்னு அசியூம் பண்ணியிருக்கோம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா வந்துடும். எழுதியாச்சு. அடுத்தது y is equal to a sin power 4 theta dy by d theta கண்டுபிடிக்கணும். a கான்ஸ்டன்ட். இப்போ சைன் தீட்டாவை தீட்டா நினைச்சுக்கணும். ஸோ 4a கியூப் வந்துருச்சு. சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் தீட்டா. இப்போ dy by dx வேணும். ஸோ dy by dx is equal to dy by d theta into d theta by dx. dy by d theta இங்க இருக்கு, 4a into sin cube theta into cos theta. எழுதியாச்சு. அடுத்தது d theta by dx இதனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ 1 by அப்படின்னு எழுதிப்போம். minus 4a cos cube theta into sin theta. இப்போ இந்த 4a-வுக்கு 4a கேன்சல் ஆகிடும். அடுத்தது காஸ் தீட்டாக்கு கியூப் கேன்சல் ஆனால் ஸ்கொயரு, சைன் தீட்டாக்கு கியூப் கேன்சல் ஆனால் ஸ்கொயர். அப்போ என்ன இருக்கு எனக்கு மீதி? மேலே நியூமரேட்டரில் மைனஸ் வந்துடும். சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் கிடைக்கும், டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். இதுதான் எனக்கு எம். இனிமேல் நான் டேஞ்சன்ட் எடுத்துக்கணும். இதுதான் x1 y1 எடுத்துக்கணும். இப்போ டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். தொடுகோட்டினுடைய சமன்பாடு, தொடுகோடுன்னு எழுதிக்கலாம் தமிழ்ல. y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 அப்படிங்கிறது இங்க இருக்குப்பா, a sin power 4 theta is equal to m கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், minus sin square theta by cos square theta. x minus x1க்கு பதிலா இங்க பாயிண்ட் இருக்கு, a cos power 4 theta. இப்போ இது டிவிஷன்ல இருக்கு, கிராஸா மல்டிப்ளை ஆயிடும். அப்போ cos square theta into y minus a sin power 4 theta is equal to minus sin square theta into x minus a cos power 4 theta. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. y cos square theta minus a sin power 4 theta cos square theta மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஈக்குவல் டு இங்க மல்டிப்ளை பண்ணி minus x sin square theta plus a sin square theta
காஸ் பவர் 4 தீட்டா. இது எழுதியாச்சு. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. இந்த மைனஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் ஏ சைன் பவர் 4 தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக ஏ இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எடுத்துக்கலாம். எடுத்தாச்சுன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். ஸோ ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இதனுடைய வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 1. அப்போ எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம இது ஒரு தொடுகோடு கோடு. இந்த கோட்டினுடைய வெட்டுத்துண்டு வடிவம் வேணும். இந்த கோட்டினுடைய வெட்டுத்துண்டு வடிவம் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் லைன். இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஸோ எக்ஸ் மட்டும் தான் நியூமரேட்டர்ல இருக்கணும், டினாமினேட்டர்ல இருக்கிறது ஏன்னு எடுத்துக்குவோம். நியூமரேட்டர்ல ஒய் மட்டும் தான் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 1 இருக்கணும். அப்போ எனக்கு முதல்ல ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இங்கே 1 வரணும். அப்போ என்ன செய்யணும்னா நான் ஈக்குவேஷன் ஃபுல்லா ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ண போறேன் மொத்தமா. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஒய் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 வந்துடும். அந்த சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க எக்ஸ் பை ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும் பிளஸ் ஒய் பை ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு ஓஏ இப்படிலாம் எக்ஸ் பை ஓஏன்னு எழுதிக்கங்க. இது எக்ஸ் பை ஓபி, அதாவது வெட்டு துண்டினுடைய என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஓஏ பிளஸ் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதான் வெட்டுத்துண்டு வடிவம் எக்ஸ் பை ஓஏ எக்ஸ் பை ஓபி அப்படிங்கிறது. நான் இங்கே ஏனே எடுத்துக்கலாம், பட் இங்கே ஏ ஆல்ரெடி இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன். ஸோ எல்ஹெச்எஸ்ல ஆரம்பிப்போம். வெட்டுத்துண்டு ஓஏ ஓபி, எக்ஸ் வெட்டுத்துண்டு ஓஏ ஒய் வெட்டுத்துண்டு ஓபின்னு பேர். ஸோ ஓஏ பிளஸ் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஏவுக்கு பதிலாக ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஓபிக்கு பதிலாக ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுலேருந்து பொதுவாக ஏவை எடுத்துட்டீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். இதனுடைய வேல்யூ ஏ இன்ட்டு 1 அப்படின்னா என்ன கிடைச்சிரு எனக்கு? ஏ விச் இஸ் ஆர்ஹெச்எஸ். இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெட்டுத்துண்டு வடிவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த படத்தை இங்கே போடுறோம் பாருங்களேன். இப்படி தான் இருக்கும். முதல் கால் பகுதியில் வரும். இது ஓ தான். அந்த கர்வ் இப்படி போகுது அப்படின்னா இதுதான் அந்த டேஞ்சன்ட். ஸோ இங்கே ஏங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணு, இங்கே பிங்கிற பாயிண்ட். ஸோ இந்த தொலைவும் இந்த தொலைவும் தான் அந்த இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க, அதாவது வெட்டுத்துண்டு அப்படிங்கிறது. அதனால தான் ஓஏ ஓபி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். புரியுதா? ரைட். எவ்வளோ வந்துச்சு?